இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2005 ரிலீஸ் ஆன காட் ஆஃப் வார். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேம் கண்டிப்பாக 90s சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேமாக இருக்கும். இந்த கேம் முழுக்க ஒரு கிரீக் மித்தாலஜி பேஸ் பண்ணியிருக்கும். 2005 பெஸ்ட் கேம் ஆஃப் த இயர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. இந்த கேமோட ஸ்டோரி ரொம்ப அற்புதமானது. இந்த ஸ்டோரியில் வர நம்ம ஹீரோவான கிரேட்டோஸ் தன் வாழ்க்கையில் படுற கஷ்டமும் தன் கடந்து போகிற பாதையும் பற்றி தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிற கேம்னா இந்த காட் ஆஃப் வார் தான். இந்த கேமை பற்றி விளக்கமாக பார்ப்போம். கேமோட ஸ்டார்டிங்கில் கிரேட்டோஸ் கிரேக்கில் இருக்க ஒரு பெரிய மலை மேலே ஏறி நின்று ஒலிம்பியன் காட்ஸ் என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி கீழே குதிச்சிட்டாரு. 10 வருஷப்பட்ட கஷ்டம் எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லி கட் பண்ணால் 3 வாரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம கிரேட்டோஸ் ஒரு பழைய கப்பல் மேலே ஏறி நின்று பார்க்குறாரு. அங்கே ஒரு பெரிய டிராகன் இருக்குது. அதை கொள்ள கிரேக்க கடவுள்கள் கிரேட்டோஸ்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சுற மக்களுடைய குரல் கிரேட்டோஸ்க்கு கேட்குது. கிரேட்டோஸ் அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டு ஒரு டோரை பார்க்குறாரு. அந்த பக்கம் இருக்கிறவங்க கிரேட்டோஸ் இந்த மான்ஸ்டர் எங்களை முழுங்க போது ப்ளீஸ் எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. பட் அந்த கதவோட சாவி அந்த போட் கேப்டன் கிட்டே இருக்குது. அந்த கேப்டனை மான்ஸ்டர் முழுங்கிடுச்சு. கிரேட்டோஸ் அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டு சாவி எடுக்க வாய்க்குள்ளே போகிறாரு. அந்த கேப்டனை காப்பாற்றாமல் சாவியை மட்டும் எடுத்துகிட்டு வராரு. ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த மான்ஸ்டர் அவங்களுக்கு கொண்டுடுது. இதை பார்த்து அவருக்கு தன் மறக்க நினைத்த கடந்த கால ஞாபகங்கள்லாம் திரும்ப நினைவுக்கு வரும். கிரேட்டோஸோடைய கடந்த காலம் ஒரு கெட்ட கனவா அவரை பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு அளவுக்கு பொறுமையை இழந்த கிரேட்டோஸ் காடஸ் ஆஃப் விஸ்டம் என அழைக்கப்படுற அதினா கிட்ட போகிறாரு. 10 வருஷமாக நான் கடவுளுக்காக வேலை செஞ்சோம். கெட்ட கனவுகள் என்னை விட்டு போக மாட்டேங்குது. இதிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அதினா நான் கடைசியாக உனக்கு ஒரு வேலை தரேன். அதை முடித்தா உனக்கு எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரிஸ் என்கின்ற ஒரு போர்க்கடவுள் ஏதன்ஸ் நகரை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கான். அவனை தடுத்து நிறுத்தி அவனை அழிச்சிரு அப்படின்னு அதினா சொல்கிறாங்க. கிரேட்டோஸ் அதுக்கு ஒருவேளை நான் அவனை தடுத்து நிறுத்தி அழிச்சிட்டா என்னுடைய கஷ்ட காலம் எல்லாம் நீங்கிடுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அதினா சொல்கிறாங்க, நான் சொன்னதை மட்டும் செய், நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதினா ஏரிஸை பற்றி சொன்னதுக்கப்புறம் ஏதன்ஸ் நகர் அடைகிறாரு கிரேட்டோஸ். அங்கே நுழைவாயில் ஆரக்கல்ன்ற ஒரு வயசானவங்க தன்னை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கிரேட்டோஸ் அவங்கள தேடி போகும்போது ஏரிஸ் அந்த இடத்த அழிக்கிறத பார்க்குறாரு. அப்புறம் ஆரக்கல்லை தேடி போகிறாரு. அதுக்குள்ளே ஆரக்கல்லை மான்ஸ்டர் தூக்கிட்டு போயிடுது. வழியில் கிரேட்டோஸ் ஒரு வெட்டியான பார்க்குறாரு. அந்த வெட்டியான் நான் அந்த பள்ளம் தோன்ற வரைக்குமாவது உயிரோடு இரு கிரேட்டோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது புரியாமல் அங்கேருந்து போகிறாரு கிரேட்டோஸ். கிரேட்டோஸ் ஆரக்கலை காப்பாற்றிட்டாரு. ஆரக்கல் கிரேட்டோஸோட மைண்டை ரீட் பண்ணி அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. கிரேட்டோஸ் ஸ்பார்டன் படைக்கு தளபதி, பல நாடுகளை கைப்பற்றிய மாவீரன். ஆனால் அது அவன் ஃபேமிலிக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் மனைவி அதை நிறுத்த சொல்கிறாங்க. ஆனால் கிரேட்டோஸ் சொல்கிறாரு, ஸ்பார்டன் மொத்த உலகத்தையும் கைப்பற்ற வரைக்கும் தன்னுடைய போரை விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே கிரேட்டோஸை பற்றி ஆரக்கல்லை தெரிஞ்சிக்க விடலை கிரேட்டோஸ். ஆரக்கல் ஏரிஸை கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது கிரேட்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வழின்னு கிரேட்டோஸ் கேட்குறாரு. அது என்னன்னா ஒரு வழி தான் இருக்குது, அதுதான் பெண்டோரா பாக்ஸ். அந்த பெண்டோரா பாக்ஸ் ஆனது டெசர்ட்டுக்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆரக்கல். ஆனால் இது வரைக்கும் அது எடுக்க போன யாரும் திரும்ப வரலன்னு சொல்கிறாங்க. நீ ஜாகிரதையாக இருக்கு கிரேட்டோஸ், அது எடுக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆரக்கல். அதுக்கப்புறம் கிரேட்டோஸ் அத்தினாவை பார்க்க போகிறாரு. அந்த அத்தினா கிட்ட இந்த ஆரக்கல்லாம் சொன்னது உண்மையாக அந்த பெண்டோரா பாக்ஸை பற்றி சொன்னது அப்படின்னு கேட்குறாரு கிரேட்டோஸ். ஆமாம் கிரேட்டோஸ், ஆரக்கல் சொன்னது எல்லாம் உண்மை தான். நீ ஏரிஸை அழிக்கிறது ஒரே ஒரு வழி இந்த பெண்டோரா பாக்ஸ் தான். இதை பயன்படுத்தி தான் நீ அந்த ஏரிஸை அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க அத்தினா. பெண்டோரா பாக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது டெசர்ட் ஆஃப் லாஸ்ட் சோலில் குரோனோஸ் முதுகில் சுமந்துட்டு இருக்க பெண்டோரா டெம்பிளில் தான் அந்த பெண்டோரா பாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ குரோனோஸை கூப்பிடணும்னா ஒரு சங்கு இருக்கும், அதை ஊதுனா குரோனோஸ் வருவான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கிரேட்டோஸ் குரோனோஸான்னு கேட்குறாரு. அத்தினா அதுக்கு ஆமாம், ஜியூஸோட ஆர்டரில் பெண்டோரா டெம்பிளை முதுகில் சுமந்துட்டு சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. கிரேட்டோஸ் ஒரு வழியாக சங்க கண்டுபிடிச்சி குரோனோஸை வர வச்சு கஷ்டப்பட்டு 3 நாள் மேலே ஏறிட்டாரு. அங்கே ஒரு வெட்டியான் கணத்தை எரிச்சிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி நிறைய பேர் கடவுள் சக்தி அடைய முயற்சி பண்ணி உள்ளே போகிறாங்க. ஆனால் நிறைய பிணம் மட்டும்தான் வருது, யாரும் உயிரோட வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேட்டோஸ்க்கு கதை திறந்து விடுறாரு. நம்ம கிரேட்டோஸ் பெண்டோரா பாக்ஸை தேடி போகிறாரு. போகிற வழி நிறைய பசுலாக இருக்குது. அது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி போகிறாரு. வழிநடுக்க நிறைய பெண்ணங்களையும் அதை சாப்பிட்ற ஏரிஸோட மான்ஸ்டரையும் பார்க்குறாரு. அதை பார்த்ததும் நம்ம கிரேட்டோஸ்க்கு ஒரு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வருது. ஒரு நாள் ஸ்பார்டன்ஸ்க்கும் பார்பேரியன்ற கும்பலுக்கும் போர். ஸ்பார்டன்ஸ் கிட்ட நல்ல திறமையான வீரர்கள் இருந்தாலும் பார்பேரியன் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால ஸ்பார்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தோத்துட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம கிரேட்டோஸ் பார்பேரியன் தளபதி கிட்ட சாகர நிலைமையே போயிட்டாரு. போரில் ஜெயிக்க கிரேட்டோஸ் ஏரிஸை வேண்டி கூப்பிட்றாரு. ஏரிஸ், நீ என்னை ஜெயிக்க வச்சா நான் வாழ்க்கை முழுக்க உனக்கு அடிமையாக இருப்பேன்னு சொல்கிறாரு கிரேட்டோஸ். அந்த டீல் பிடிச்ச ஏரிஸ் அந்த பார்பேரியன் படையை மொத்தமாக அழிச்சிட்டாரு. நம்ம கிரேட்டோஸ்க்கு பிளேட் ஆஃப் சாஸ்ன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தையும் கொடுக்குறாரு. அதுலேருந்து கிரேட்டோஸ் ஏரிஸ்க்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். ஏரிஸ்க்காக தன்னுடைய படையை கொண்டு எந்த காரணமும் கருணையும் இல்லாமல் பல கொலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் நம்ம கிரேட்டோஸ்.
கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் மொத்த படைகளையும் கொண்டு குவிக்கிறாரு நம்ம கிரேட்டோஸ். அப்படி ஒரு நாள் ஏரிஸ்க்காக அத்தினா வழிபடும் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை அழிக்க போகிறாரு. அங்கே இருக்கிற குடிசையில தீ வச்சுட்டு தன்னுடைய படையால் அங்கே இருக்கிற மக்களை கொண்டு குவிக்கிறாரு நம்ம கிரேட்டோஸ். அங்கே ஒரு கோயில் இருக்குது. அதில் சில பேர் ஒழிஞ்சிக்கிறாங்க. அதுக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு வயசான ஆட்கள் தடுக்கிறாங்க. ஆனால் அது நம்ம கிரேட்டோஸ் மறுத்து விட்டு அதுக்குள்ளே யார் யார் இருக்காங்கன்னு பார்க்காம கூட கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் வெட்டி கொள்கிறாரு. ஆனால் அதுக்கு பிறகுதான் தெரியுது தான் கொண்டது தன் சொந்த குடும்பத்தையே அப்படின்னு. கிரேட்டோஸ் கொண்டது தன் மனைவியையும் மகன்களையும் தான். குடும்பத்தை தானே அழிச்சிட்டோமே என்று கிரேட்டோஸ் வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. ஏரிஸ் கிட்ட ஏன் என்னை இப்படி எச்சரிக்கலை அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஏரிஸ் அதுக்கு நான் வேணும்ட்டே தான் செஞ்சேன். இப்போ தான் உன்னை தடுக்க யாருமே இல்லை. நீ ஒரு பெரிய மாவீரனாக ஆகணும். அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஏரி சொல்கிறாரு. நம்ம கிரேட்டோஸ் கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப கோவப்படுறாரு நம்ம கிரேட்டோஸ் இருக்கிற கோவத்தில் அங்கே இருக்கிற மொத்த இடத்தையும் அடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா அங்கே இருக்கிற ஆரக்கள் சொல்லுது, இதுக்கு தான் நான் உன்னை உள்ளே போக வேணான்னு சொன்னேன். நீ கேட்டையா? என் கிராமத்தையும் அழிச்சிட்ட, உன் குடும்பத்தை உன் கையாலே நீ கொண்டுட்ட, நீ ஒரு பேய் அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க. அவங்க சாபத்தால் தன் மனைவி மகள் சாம்பல் கிரேட்டோஸோடைய உடம்புல ஒட்டிக்குது. அது அவரை விட்டு போக மாட்டேங்குது. நீ இந்த சாபத்துலேருந்து எப்பவுமே விடுபட மாட்டேன்னு சொன்னதுலேருந்து கிரேட்டோஸ் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஏரிஸை நினச்சி ரொம்ப வெறுப்படைகிறாரு. இதை நினச்சி பார்த்துட்டு இருந்த கிரேட்டோஸ், உன்னை விட மாட்டேன்டா ஏரிஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ராத்திரியே உன்னை கொல்றேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு நம்ம கிரேட்டோஸ். போகிற வழியில் இருக்கிற எல்லா புதிரையும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அந்த பெண்டோரா பாக்ஸை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம கிரேட்டோஸ் பெண்டோரா பாக்ஸை கண்டுபிடிச்சி தெரிஞ்ச ஏரிஸ், பரவாயில்லையே நீ பெண்டோரா பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டே, ஆனால் அது திறந்து பார்க்க நீ உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதென்ஸ் நகரில் ஒரு உடஞ்சி போன ஷார்ப்பான தூணை எடுத்து கிரேட்டோஸை நோக்கி வீசுறாரு. அது நேராக கிரேட்டோஸோடைய நெஞ்சில் தாக்கி அவனை கொன்னுடுது. கிரேட்டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டே இருக்காரு. கிரேட்டோஸ் செத்துட்டு இருக்கும்போது ஏரிஸோடைய பறக்கிற மிருகங்கள் அந்த பெண்டோரா பாக்ஸை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுது. கை கட்டந்து வாய் கட்டலையேன்னு சொல்லிட்டு நம்ம கிரேட்டோஸ் இறந்து போய் பாதாள லோகத்தை நோக்கி கீழே விழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம கிரேட்டோஸ் பாதாள லோகத்தில் பல வருடங்களா கீழே விழுந்துட்டு இருக்கவங்கள பார்க்குறாரு. அதில் ஒருத்தருடைய காலை பிடிச்சி மேலே ஏறி வர பார்க்குறாரு. அது வேற யாரும் இல்லை, கேமோட ஸ்டார்டிங்கில் டிராகன் வாயில தள்ளி விட்ட அதே கேப்டன் தான். இந்த முறையும் அவனால் கிரேட்டோஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அப்போ திடீர்னு ஒரு கை வருது. அந்த கையை பிடிச்சி மேலே ஏறி வராரு நம்ம கிரேட்டோஸ். பார்த்தா நம்ம கிரேட்டோஸ் ஏதென்ஸ் நகரில் இருக்காரு. எப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அந்த வெட்டியான் தான் நம்ம கிரேட்டோஸ்க்கு கையை கொடுத்து உதவி இருக்காரு. கிரேட்டோஸ்க்கு இப்போ தான் ஞாபகம் வருது, ஏற்கனவே அந்த வெட்டியான் சொல்லியிருப்பான், நான் அந்த குழியை தோன்ற வரைக்குமாவது நீ உயிரோடு இரு கிரேட்டோஸ் அப்படின்னு. நீ சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கிரேட்டோஸ் கேட்குறாரு. இது சொல்லி புரிய வைக்கலாம் இப்போ நேரம் இல்லை, அந்த ஏரிஸ் ஏதென்ஸ் நகரை மொத்தமாக அழிச்சிட்டு இருக்கான், நீ தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த வெட்டியான் சொல்கிறான். நம்ம கிரேட்டோஸ் அதை கேட்டுட்டு ஏரிஸை நோக்கி போகிறாரு. நம்ம கிரேட்டோஸ் ஏரிஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஏரிஸ் ஜூஸ் கிட்ட நான் எல்லா கடலும் டிஃபீட் பண்ணிட்டேன், இப்போ பெண்டோரா பாக்ஸும் என் கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறான். அப்பா அவன் கிரேட்டோஸ் வரதை பார்த்துட்டான். கிரேட்டோஸை பார்த்து, என்ன கிரேட்டோஸ் தப்பிச்சு வந்துட்டியா, இருந்தாலும் இந்த பெண்டோரா பாக்ஸை உன்னால் அடைய முடியாதுன்னு சொல்கிறான். நம்ம கிரேட்டோஸ் அந்த பெண்டோரா பாக்ஸை எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட இருந்து பிடிங்கி After thousands of years, Pandora's box was finally opened. அதில் இருக்கிற மொத்த சக்தி நம்ம கிரேட்டோஸ் எடுத்துக்கிறாரு. இப்போ நம்ம கிரேட்டோஸோடைய சைஸ் ஏரிஸ்க்கு ஈக்குவலாக மாறிடுது. ஏரிஸ் கிரேட்டோஸை பார்த்து கேட்குறான், உன்னுடைய வாழ்க்கை நான் கொடுத்த பிச்சை கிரேட்டோஸ், அதை நீ எப்பயுமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம கிரேட்டோஸ் சொல்கிறாரு, நீ வளர்த்தாம இப்போ ஒன்றை எதிர்த்து நிற்கிறான், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கிரேட்டோஸ் ஏரிஸை பார்த்து. ஏரிஸ் கொடூரமான உருவம் எடுத்து நம்ம கிரேட்டோஸ் கிட்ட சண்டை போட போகிறாரு. Your final lesson is at hand, Miss Spartan. You are no working with this Miss Spartan. Advance and embrace. நம்ம கிரேட்டோஸ் அவர் ஈக்குவலாக சண்டை போடுறாரு. You test my patience, Spartan! You are no warrior. ஒரு கட்டத்தில் நம்ம கிரேட்டோஸ் கிட்ட தோத்துருமோன்ற பயத்தில் நம்ம கிரேட்டோஸை அவர் மறக்க நினைத்த பழைய கனவுக்குள்ள ஏரிஸ் அமுச்சு வச்சிடுறாரு.
கிரேட்டோஸ் அவர் மறக்கணும்னு நினைச்ச பழைய ஞாபகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. அவர் கண்ணு முன்னாடி அவர் அழிச்ச அந்த கோயில் தெரியுது. அவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை அழிச்சாரோ அதே மாதிரி பல கிரேட்டோஸ் வந்து அவருடைய குடும்பத்தை அழிக்க வராங்க. அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்துறாரு நம்ம கிரேட்டோஸ். ஏரிஸ் கிட்ட சொல்றாரு இது எல்லாம் நிறுத்துடு. ஆனால் நம்ம ஏரிஸ் நம்ம கிரேட்டோஸ் கிட்ட கொடுத்த பேட் ஆஃப் சார்ஸ்ன்ற ஆயுதத்தை பிடுங்கி வச்சு அதை வச்சு கிரேட்டோஸோடைய குடும்பத்தை மறுபடியும் கொள்றாரு. கிரேட்டோஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கனவுல வந்து வெளியே வராரு. இப்போ கிரேட்டோஸ் கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. இப்போ இவங்க சண்டை போட்ட இடத்துல போர் புரியிற வால் ஷேப்ல ஒரு பாலத்தை பார்க்குறாரு நம்ம கிரேட்டோஸ். அந்த பாலத்தை பேத்தெடுத்து ஆயுதமாக யூஸ் பண்ணுறாரு. கஷ்டப்பட்டு எப்படியோ ஏரிஸை டிஃபீட் பண்ணுறாரு. சாக போகிறது தெரிஞ்ச ஏரிஸ் நான் உன்னை வீரனாக்கத்தான் முயற்சி பண்ணேன்னு சொல்கிறாரு. கிரேட்டோஸ் அதுக்கு ஆமாம் நீ என்னை இப்போ கடவுளை கொல்ற அளவுக்கு பெரிய வீரனாக மாற்றிட்டேன்னு சொல்லி ஏரிஸை கொல்றாரு நம்ம கிரேட்டோஸ். Kratos had done the impossible. A mortal defeating a god. Ares was no more. அத்தினாவை கிரேட்டோஸ் கூப்பிடுறாரு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் கிரேட்டோஸ்க்கு அவர் மறக்கணும்னு நினைக்கிற அவருடைய பழைய நினைவு மட்டும் அவர் விட்டு போகலை. அதனால் அவர் அத்தினா கிட்ட தன்னுடைய பழைய நினைவு அழிக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு அத்தினா நான் உன்கிட்ட உன் கெட்ட நினைவு மொத்தமாக அழிக்கிறேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. நம்பிக்கை இழந்த நம்ம கிரேட்டோஸ் க்ரீக்கில் இருக்க ஒரு பெரிய மலை மேலே ஏறி நின்று பார்க்குறாரு. இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். 10 வருஷம் கடின உழைப்பு, 10 வருஷமாக என்னை விடாது கெட்ட நினைவு, இதிலிருந்து தப்பிக்க எனக்கு வேறு வழி தெரியல. அதனால் மலையிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாரு நம்ம கிரேட்டோஸ். ஆனால் கிரேட்டோஸ் ஆகவே இல்லை. கிரேட்டோஸ் தற்கொலை பண்ண நினைச்சாலும் கடவுள்கள் நினைக்கிறது வேற. கிரேட்டோஸ் எங்கேருந்து குதிச்சாரோ அங்கேயே வந்துட்டாரு. கிரேட்டோஸ்க்கு ஒன்றுமே புரியல. அத்தினா கிரேட்டோஸ் முன்னாடி வந்து சொல்கிறாங்க, கிரேட்டோஸ் நீ கடவுளுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்க, நீ ஏரிஸை அடிச்சுட்ட. ஆனால் இப்போ ஏரிஸ் இருந்த போர்க்கடவுள் என்ற இடம் காலியாக தான் இருக்குது. அந்த இடத்துக்கு தகுதியான ஆள் நீ மட்டும்தான். இதை விட ஒரு சிறந்த பரிசு எந்த கடவுளாலையும் தர முடியாது அப்படின்னு அத்தினா நம்ம கிரேட்டோஸ் கிட்ட சொல்கிறாங்க. கிரேட்டோஸ் அத்தினா கொடுத்த பரிசை ஏற்றுக்கிட்டு போர்க்கடவுளுக்கான அரியணையில் உட்கார்றாரு. இதில் இருந்து இந்த உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும் எவ்வித ஆயுதங்கள் பயன்படுத்தினாலும் இந்த எல்லா போர்களுக்கும் ஒரே கடவுள் காட் ஆஃப் வார் நம்ம கிரேட்டோஸ் தாங்க. இப்படி கிரேட்டோஸ் சேரில் உட்கார்றதோட இந்த கேம் முடியுது. இதோடைய பார்ட் 2 காட் ஆஃப் வார் 2 ஸ்டோரியில் ஃபுல்லாக பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.